everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர், இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இதை மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 100 மார்க்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், அடுத்து லெட்டர் ரைட்டிங், அதுக்கு அடுத்தது வந்து பேராகிராஃப் கொஷின், மெமரி போம், ஃபைனலாக 2 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ இதில் சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க, பர்சியூ, நான்சென்ஸ் அண்ட் தென் மட்டட். அடுத்து ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க, சேஞ்ச்ட், ஃபேவரட் அண்ட் பிளெஸிங், இதோட antonyms. And then suffix, prefix, suffix நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். before the word prefix, suffix வந்து after. அடுத்து homophone, same sound, preposition. நெக்ஸ்ட் anagram கேட்டிருக்காங்க, கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், 2 + verb, ஃப்ரேஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அது கொடுத்தது 14 மார்க்ஸ். 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கிற அளவுக்கு 1 மார்க்ஸில் ஜென்ரல் பார்ட்டும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுமே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் எப்போவுமே வந்து 14 மார்க்ஸ்க்கு நம்மளோட டார்கெட் இருக்கணும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 கொஷின்ஸ், ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். இப்போது அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் 2 மார்க் கொஷின்ஸு. 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ இந்த 2 மார்க் கொஷின்ஸை மட்டும் ப்ரோஸோடதும் போமோடதும் ஃபைனலாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க படிக்கிற மாதிரி. அடுத்து செக்ஷன் 3. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கொஷின் கேட்குறாங்க. ஆஃப்டர் த இதுக்கு அடுத்து தான் வரும் பேராகிராஃப் கொஷின். ஃபஸ்ட்டு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் காஸ்ட்லியர் தேன் சில்வர், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து நான் ஃபைனட் வேர்ப் கேட்டிருக்காங்க, பங்க்சுவேஷன், தென் கம்பைன் த சென்டென்ஸ் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இதில் 5 கொடுத்துட்டு அதில் எனி 3 உங்களை சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பங்க்சுவேஷனாக எப்படி எழுதினா வந்து நமக்கு மார்க்ஸ் வரும், இல்லை தெரியவே இல்லை அப்படின்னா எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 × 2 6 மார்க்ஸ். அடுத்தது செக்ஷன் 4, ஆன்சர் த ஃபாலோயிங். இது வந்து நம்ம கைட் பண்ணுறது வே. your friend wants to visit the post office, guide him to reach the destination. அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்காக நம்ம வழி சொல்கிற மாதிரி. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்து அதை வந்து இங்கே இந்த வே சொல்கிறதுக்கு எப்படியோ அதை கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும் உங்களோட வேர்ட்ஸு. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேராகிராஃப் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ், 2 × 5 10 மார்க்ஸ் இல்லையா. இந்த 4 கொஷின்ஸில் ஏதாவது 2 சைட் ஹெட்டிங்ஸ்லாம் நீட்டாக போடுங்க, பேராகிராஃப் மாதிரி கொடுங்க, அப்படி இல்லையா ஸ்டார்ஸ் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 போம்லேருந்து 2 போம் பேராகிராஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இன்னொன்று பேராஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கொஷின்ஸில் எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எது ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி போமில் லைன் பை லைன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மார்க்குக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். செக்ஷன் 3 ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங், 1 × 5 5 மார்க்ஸ். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். அதாவது இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் எழுதணும். அப்படி இல்லைனா பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தில் எது ஈஸியாக இருக்குமோ, உங்களுக்கு கரெக்டாக வருமோ, இது கண்டென்ட் எனக்கு தெரியாது, ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் கோஹெரண்ட் ஆர்டர் தெரியாது அப்படின்னா நீங்கள் பேசேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அதுவே எனக்கு ஈஸியாக தெரியும், நான் 5 மார்க்ஸ் அதிலே ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங், ப்ரிப்பேர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. 4 × 5 20 மார்க்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ட்ராயிங் எல்லாம் பிக்சரைசேஷன் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது கேட்சி வேர்ட்ஸ் இருக்கணும், ஸ்லோகன்ஸ் எழுதணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரைமிங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது 40 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பியூப்பிள் லீடர். இது வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம எழுதுகிற மாதிரியா, இல்லை ரைட் அ லெட்டர் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெக்வஸ்டிங் ஹிம் டு கிவ் அவேர்னஸ் டு யர் ஸ்கூல் சில்ட்ரன் அபவுட் ட்ரக்ஸை பற்றின அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் ரைட்டிங்.
அடுத்து 41 பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் எழுதணும். அடுத்தது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு டாபிக் கொடுங்க. 5 சென்டென்சஸ்ன்னும் போது மேக்ஸிமம் 7 சென்டென்சஸாவது எழுதுங்க. ஏன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ரைட்டிங். இதில் வந்து உங்களுக்கு நோட் மேக்கிங்கோ இல்லை சம்மரி ரைட்டிங்கோ இருந்தால் அது எழுதலாம். இல்லைனா ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர், ஸ்பாட் த எரர் உங்களுக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை மட்டுமே சூஸ் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 45 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி. ஓகேவா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஹூஸ் வேர்ட்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேர் வரைக்கும் நமக்கு வந்து மெமரி போம் நேமு வித் ஆத்தரோட நீங்கள் எழுதணும். கரெக்டான பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 46 பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதுங்க. இஃப் இட் இஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கான டாபிக் கொடுங்க. 47 பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கரகாட்டம் பற்றினது கொஷின். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை எனக்கு பேராகிராஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ காண்ட் ஆன்சர், என்னால் முடியாது அப்படின்னும் போது ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். போம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னா போமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அதாவது அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இதுதான் வந்து ஓவரால் இருக்கக்கூடிய 100 மார்க்ஸ்க்கான கொஷின் பேப்பர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தரணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.